வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய நல்ல ரெஸ்பான்சஸ் கொடுத்துட்ருக்கீங்க, நல்ல கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. எனக்கு எல்லா ஃபீட்பேக்கும் ரொம்ப ஹானஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் நிறைய ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க. எனக்கு இந்த டிஷ்ஷு எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் போடுங்க, எங்களுக்கு இந்த இதில் வந்து இப்போ ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுறீங்க. எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு கொடுக்க தான் வந்து எனக்கு என்ன ஃபீட்பேக் அப்படிங்கிறத தெரியும். அதே மாதிரி இப்போது ஃபேன்ஸு இதில் வந்து ஒரு அபி பாரத் ப்ரான்ஸ்துக்கு இப்போ வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோலையும் எத்தனை வீடியோ இருந்தாலும் அதில் ஒரு கமெண்ட் போட்டுருக்குறேன். உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ப்ரான்ஸ் தொக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. ப்ரான்ஸ் தொக்கு ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, தண்ணி இல்லாமல் பண்ணணும். மசாலாவும் ரொம்ப அதிகம் கிடையாது. நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை கற்றுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அபி பாரத். நீங்கள் பொண்ணா பையனா தெரியல, இல்லை உங்களுடைய கணவர் பேர் பரத்தா, இல்லை வந்து உங்கள் அப்பா பேரா என்னன்னு எனக்கு தெரியல. பொண்ணோ ஆனோ, எனிவேஸ் நீங்கள் இந்த ரிக்வஸ்ட் கேட்டே இருக்கீங்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஓகே, இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல ப்ரான்ஸை வந்து நல்லா அழகாக இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதாவது ப்ரான்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போயிடாதீங்க, ரொம்ப குட்டி, அதாவது ஷ்ரிம்ஸ் மாதிரி இருக்கிறது கூட தொக்குக்கு நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் அதில் மண் மாட்டிக்கிறதுனால நம்ம வாயில் மண் கரகரன்னு ஆகிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு ப்ரான்ஸு, இதை பாருங்கள், சின்ன ப்ரான்ஸு. இப்போது இதில் வந்து 1 kg ப்ரான்ஸ் இருக்குது. இந்த ப்ரான்ஸை வந்து நல்லா இந்த முதுகில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒவ்வொரு ப்ரான்ஸும் பார்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு 4-5 தடவை பார்த்து க்ளீன் பண்ணால் தான். இல்லைன்னா இந்த மண் வந்து ஆக்சுவலாக இது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரும். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ப்ரான்ஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா? வந்து ஒரு கிலோக்கான ப்ரான்ஸு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 4-5 வெங்காயம். ஏன்னா நம்ம வந்து நிறைய தண்ணியோ மசாலாவோ நம்ம போட போகிறதில்ல. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ தான். ஓகே, பூண்டு முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து நல்லா சாப் பண்ணி இந்த வெங்காயத்தை இப்படி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 3-4 தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடரு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை கீரி நம்ம போடுறோம். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக தான் வேணும் அப்படின்னாக்கா இந்த பச்சை மிளகாவை உடச்சி போடுங்க, இல்லைன்னா கீரி போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே, இது வந்து தாளிக்கிறதுக்கு நான் எதுவுமே போட மாட்டேன். ஓகேங்களா? நான் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போடுவேன். கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். இது என்னுடைய ஸ்டைல் தான். ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃபுல்லாக நல்லா பொரியுதா? அப்படி பொரியும் போது வெங்காயம் நல்லா போட்டுக்கோங்க. ஒரு கிலோ ப்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா இது அப்படியே பாதியாக வதங்கிடும். நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இதிலே நல்லா வாசனை வரும். இந்த கருவேப்பிலை வெங்காயத்துலேயே வாசனை வரும். இந்த பட்டை, லவங்கம், ஜீரகம் இதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். ஈஸி ப்ரொசீஜரு. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் இது. குக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி 10-15 ஐட்டம்ஸை போட்டு அதை பெரிய ப்ராசஸாக பண்ணுன்றது தான் குக்கிங்னு ஒன்று கிடையாது. டேஸ்ட் நல்லா இருக்கணும், நல்லா வயர் நிறையணும். எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிக்கணும். ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் லைஃபு எல்லாம் நமக்கு வந்து மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. வேலைகள் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப லாங் ப்ராசஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வேலை அப்புறம் கிச்சனை விட்டு வெளியில் வரவே முடியாது. பயங்கர ஹீட்டு, இந்த மாதிரி சம்மர் சீசன்லலாம் நம்மளால் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதை தவிர இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. கிச்சனுக்கு வெளியில் ஒரு உலகம் இருக்குன்றது நிறைய லேடிஸுக்கு தெரியறதே கிடையாது. அதனால் பண்ணுங்கள், நல்ல ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், நல்ல ரெசிபிஸ் பண்ணுங்கள், பிடிச்சதை பண்ணி கொடுங்க. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ்ன்றது ஏதாவது ஒரு வீக்கெண்ட்லேயோ
உங்களுக்கு கூட ஹெல்ப் இருக்கும்போதோ, எல்லோரும் ஒன்றா இருக்கும்போதோ, ஹாலிடேஸ் டைமில் அந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள். குயிக்காக நம்ம வந்து நிறைய வேலைகள் இருக்குது, இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா குயிக்காக ஏதோ ஒரு 15 நிமிஷத்தில் இதை முடிச்சுட்டு அழகாக ஹாட்டாக ரைஸ் பண்ணி வச்சிங்களா, ஒரு அப்பளம் வறுத்து வச்சிங்களா, முடிஞ்சது கதை. ஓகே, ஸோ இது நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனாக வதக்கணும். ப்ரான்ஸ் மட்டும் வந்து உடனே வந்து போட்டுறக்கூடாது, ஆரம்பத்துலேயே அதை போட்டு குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போடணும். 10 நிமிஷத்தில் இந்த ப்ரான்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெல்லமாக தான் ப்ரான்ஸை ஆட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நம்ம போட்ட வெங்காயம் வந்து பாதியாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதங்கிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா நான்வெஜ் அப்படின்னாலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஆனால் நல்லா வதக்கணும். வதக்கலைன்னா அந்த ஸ்மெல்லு போகாமல் நம்ம மசாலா போட்டோன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. அந்த இஞ்சியோட வாசமும் அந்த பூண்டோட வாசமும் சாப்பிடவே பிடிக்காது யாருக்கும். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா வதக்கிடுங்க. நல்லா 2 பெரிய ஸ்பூனு போட்டாச்சு. ஏன்னா 1 கிலோ ப்ரான்ஸு, இப்போ 1/2 கிலோ ப்ரான்ஸ், ஒரு 20 ப்ரான்ஸ்னால் 1 ஸ்பூனு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சா, இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரான்ஸை போட்டு பார்த்துக்கோங்க. நான் ப்ரான்ஸை போடுறேன். ஒரு கிலோ ப்ரான்ஸு. ஆக்சுவலாக இங்கே வந்து நான் சிங்க் இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்காக வேண்டி நேரடியாக நின்று பேசணும் அப்படின்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நாங்கள் இப்படி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இல்லைன்னா கிச்சனில் வச்சு பண்ணும்போது அங்கே சிங்க் இருக்கும், இம்மிடியேட்டாக வாஷ் பண்ண முடியும். இப்போ நான் கையை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா இனிமேலேருந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தான் வைக்கிறோம். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இதை வதக்கிடுங்க. வதக்கிட்டு மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு. இது நல்ல இந்த மஞ்சள் வந்து இந்த நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப நல்லது. சுருண்டுச்சா இப்போ நம்ம வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம். A few moments later. இப்போது மூடி வச்சு ப்ரான்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த டைமில் டக்குன்னு நம்ம வந்து தக்காளியை போட்டுடணும். இந்த தக்காளி, ப்ரான்ஸோட தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு இதில் நல்லா இது வெந்துடும். இதில் இப்போ இந்த ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடும். 2 நிமிஷத்தில் இந்த தக்காளி வந்து டெண்டர் ஆகிடும் பாருங்கள். 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷத்தில் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போது லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. எக்ஸாக்ட் எல்லா ப்ராசஸும் அதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரான்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த தக்காளி டெண்டர் ஆகும். ஆல்மோஸ்ட் இது டன். இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். இப்போது இந்த எல்லாம் தக்காளிலாம் கொஞ்சம் இப்படியே பாருங்கள் சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு அது சேர்ந்து இருக்கிற டேஸ்ட் வந்து ப்ரான்ஸ் வந்து இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், இப்படியே சாப்பிட்லாம்.
செம்மையாக இருக்கும். உங்களுக்கு காரமே வேண்டாமா, இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் மட்டும் கீரி போட்டுட்டு இதை எப்படி எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை காணும் பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம், 1 நிமிஷம் கூட ஆகலை, இது ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயம் என்ன பண்ணணுன்னா நம்ம சில்லி பவுடர் போடணும். இந்த ஸ்பூனோட சைஸ் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்பூன் சைஸில் சில்லி பவுடர் நல்லா 1 2 அவ்வளோதான். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போரும். கலர் வந்துருச்சா? தனியா பவுடர் போட வேண்டாம், நான் போட மாட்டேன். நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள், வெறும் சில்லி பவுடரு தொக்கு மாதிரி, தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, அவ்வளோதான். இது அப்படியே நல்லா ஒட்டிடும். இப்போது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர் அதுலேயே இருக்கணும் அப்படின்னா தனியாத்தூள் போட்டிங்கன்னா மசாலா ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணுங்கள், ஈஸி. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ப்ரான்ஸ்லாம் 10 நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா. அவ்வளோதான், ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. இம்மீடியட்டாக அந்த தக்காளி மட்டும் நல்லா வதங்கிருச்சுன்னா மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும். ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக எல்லாம் அந்த மசாலாலாம் இதில் ஒட்டிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ணுவோம். இதுக்கு மேலே வைக்காதீங்க, கடகடன்னு ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடணும், லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அந்த தண்ணி விடுறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கணும். பாக்கி டைமில் வந்து ஹையில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து கடகடா பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போது இது மாதிரி இந்த லாஸ்ட் இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சிங்கன்னா இதில் நல்லா ஹாட் ரைஸ் போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துடலாம், சூப்பராக இருக்கும். அது வந்து உங்கள் பசங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். நானும் அதை பண்ணுவேன். நம்ம ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. கொத்தமல்லி போட்டுடலாம். வாவ், நல்லா ஹாட் ரைஸு, நல்ல ரசம் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ஒன்றுமே வேண்டாம், இது கூட வெறும் வெள்ளை சாதம், ஒரு அப்பளம் போதும். சூப்பரான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. அபி, உங்களோட ரிக்வெஸ்ட்டு இதோ பண்ணியாச்சு. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கலாம். ஓகே.